வணக்கம் மக்களே. காலங்காலமா நம்ம ரோட் சைட் கடைகள்ல பரோட்டா செய்யற அழகே தனின்னு ரசிச்சு பார்த்திருப்போம். பரோட்டா மாஸ்டர் மட்டும்தான் அதை செய்ய முடியுமான்னா கண்டிப்பா இல்ல. நம்ம வீட்லயே பரோட்டா செய்யலாம். அதுவும் ரொம்ப ஈஸியானது. வாங்க பரோட்டா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 500 கிராம் அதாவது 4 கப் மைதா, 1.5 டீஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கையால கலந்துக்கணும். பிறகு ஒரு கப்பு தண்ணி ஊத்தி கலக்கணும். மென்மையான மாவு ஆகிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கணும். அடுத்து பெனஞ்ச மாவோட வெளிப்பகுதியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சுக்கணும். நிமிஷம் கழிச்சு மாவை தனித்தனியா 2 அங்குல பந்துகளை ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எல்லா மாவு உருண்டைகள் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சரியா 45 நிமிஷங்கள் கழிச்சு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல மாவு உருண்டையை எடுத்து மெல்லிய வட்டத்தை உருவாக்குற மாதிரி தட்டணும். பெரிய வட்டமா உருட்டின பிறகு அதுல கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இத நம்ம வீடியோல பாக்குற மாதிரி ஒவ்வொரு மாவு பந்துகளையும் இதே மாதிரி செஞ்சுக்கணும். ஒரு ரோலிங் பின்னை பயன்படுத்தி 3 அங்குல வட்டத்துல தட்டணும். அடுத்து ஒரு தவாவை சூடாக்கி தட்டையான பரோட்டாவை தவால வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். மிதமான சூட்டுல 2 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் சமைக்கணும். தவால சமைச்ச பிறகு பரோட்டாவோட பக்கங்களை நல்லா தட்டிக்கணும். அவ்வளவுதாங்க, பரோட்டா ரெடி. இத அப்படியே பிச்சு போட்டு கறி குழம்பு கூட சாப்பிட்டா ஆஹா செம்மல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான சுவாரஸ்யமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.